இந்த கூகுள் மேப் வந்து ஒரு சில இடங்களை மக்கள் கண்களில் இருந்து மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 இடங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி கூகுள் மேப் வந்து தவறான ரூட்டுகளையும் இல்லாத தடங்களையும் தான் காட்டிக்கிட்டு இருக்கு, இதில் என்ன ஸ்பெஷல் மறைச்சிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேணும்னே மறைக்கப்பட்ட பல இடங்கள் வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. அதில் 5 மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் 5வது பிளேஸில் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏரியா 51. ஏரியா 51 அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸாக தான் அது வந்து ரொம்பவுமே செக்யூராக அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாமல் தான் கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்குது, அமெரிக்கன் கவர்மெண்ட். இப்போ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய கூகுள் மேப்பால் மறைக்கப்பட்ட இடம் எதுன்னா நார்த் கொரியாவோட ஆர்மி பேசஸ். அங்கே இருக்கக்கூடிய அந்த ராணுவ பேஸ்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்களை வந்து கூகுள் மேப்பில் மவுண்டன்ஸ் மலைகளாகவும் காடுகளாகவும் தான் காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற இடம் எதுன்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் பேலஸ் தான். இது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்துன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராயல் பேலஸ் வந்து ரொம்ப பழமையான ஒரு பேலஸ். இது வந்து அந்த நாட்டுக்கே வந்து ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய பேலஸ். அதே நேரத்தில் இப்போவுமே அந்த பேலஸ் வந்து ராஜாக்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் வந்து அந்த பேலஸுக்கு உரிமையாளர்களாக இருந்துட்டு வர்றாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் பார்க்கக்கூடிய பிளேஸ் எதுன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்மி பேசஸ் தான். ரஷ்யாவில் மைன் டெமராட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இராணுவ ரகசியங்களும் அந்த இடத்துல வந்து அணுகுண்டு மாதிரியான ரொம்ப முக்கியமான வெப்பன்ஸும் அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து கூகுள் மேப்பில் ஒரு மலையாகவும் காடு இருக்கிற மாதிரியான இடமாக தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட்டு, அதாவது ஒரு ஆர்மி பேஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கூகுள் மேப்பில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து 1st பிளேஸில் பார்க்க போகிறது என்னென்னா நார்த் சென்டினல் ஐலாண்டு. இந்த தீவை தான் வந்து கூகுள் மேப்பில் இருந்து நம்ம இந்தியா ரிக்வெஸ்ட் பண்ணி மறைச்சிருக்குன்னா அந்த தீவு தெரியும், அந்த தீவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது கூகுள் மேப் மூலமாக.